லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்கள் என்போடு வரவேற்கிறோம். நான் வணக்கம். வணக்கம் சின்ன. இன்றைக்கி 3-4 திரைப்படம் நிறைய ரிலீஸ் ஆகிருக்குது. அதில் முதல்ல பைசன் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. சமூக கருத்து நிறைய ஒரு பார்வையோடு இருப்பார் மாரி செல்வராஜ். இந்த படம் பார்த்துட்டிங்களா? எப்படி இருக்குண்ணா படம்? ஆமாம், 2 வருஷம் சேர்ந்து போய் பார்த்தோம். ஏன் நடிக்கிறீங்க? படம் பார்த்தோம். படம் படத்தின் அரசியல் இதெல்லாம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி படம் அப்படியே இந்த மாரி செல்வராஜ் படங்கள்னால் நமக்கு எப்போவுமே பிடித்தமானது தான். முதல் நாளே பார்க்குற பழக்கம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்த்தோம். 2-3 படம் பார்க்கணும், அடுத்தடுத்து பார்க்கணும். லைன்ஸ் மீடியாவில் இனிமேல் தொடர்ந்து சினிமா விமர்சனங்களையும் சேர்த்து போடலாம் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் ஒரு சமூக பார்வை கொண்ட படங்கள் அப்படின்ட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பைசன் பற்றி பேசுகிறோம். படம் நீங்கள் பார்த்தீங்க. அந்த படத்தில் நிறைய காலகட்டத்துக்கான குறியீடுகள் நடந்தது. அரசியல் தலைவர்கள் இருந்தாங்க, இந்த மாதிரியான சமூக தலைவர்கள் இருந்தாங்க. இதனால் மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, நிறைய கேரக்டரைசேஷன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு அதில் பிடிச்ச கேரக்டர் எதுவாக இருக்குது? உங்களுக்கு ஒரு தாக்கம், இந்த கேரக்டர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னா எந்த கேரக்டர் சொல்லுவீங்க? இல்லை, எனக்கு பசுபதி கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசுபதி கேரக்டரு, அப்புறம் அந்த ஆசிரியர் கேரக்டரு, அது எல்லாத்தையும் விட நம்ம இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி படம் பார்த்தாச்சுன்னா, நாங்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்தோம், திருநெல்வேலிக்காரன். அப்படிங்கும்போது அந்த திருநெல்வேலி காலகட்டத்து களத்தை அந்த காலத்தையும் களத்தையும் அப்படியே காலகட்டத்தில் நான் வாழ்ந்த மாதிரியே எனக்கு ஆயிடுச்சு. அப்படி நீங்கள் வட மாவட்டத்தை சேர்ந்தவர், ஆனால் உங்களுக்கு திருநெல்வேலிக்கு கூட்டு போயிட்டாப்புல. ஆமாம், மாரி செல்வராஜோட ஸ்லாங்குங்க, அதனுடைய மொழி அடையாளங்கள், அந்த இந்த காலத்தில் எனக்கும் இந்த வட மாவட்டத்தில் மாதிரி ஃபீல்லாம் இருக்குது. டிவி பார்த்து நிறைய சீன் எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் பார்க்க படம் எனக்கு பயமாகவும் இருந்தது, கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்தது. தென்பகுதியை பற்றி பயல்களா நீங்களாம் இவ்வளோ பயங்கரமானீங்களாடா, ரொம்ப பயமாக இருந்தது. கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ரொம்ப காட்ட வேண்டிய சூழ்நிலையால் இல்லை, அந்த காலகட்டம் அப்படி தாங்க இருந்துச்சு. அந்த காலகட்டம் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. அவன் பொழப்ப பார்க்குறதுக்கு கொஞ்சம் படிக்காரனோ, வெளிநாடு போகிறானோ, ஐடி வேலை அப்படின்னு மாறிக்கிட்டு இருக்கு. அதையும் விடாமல் கொஞ்சம் பேர் ரத்தம் சதையுமா வீச்சர்கள் அப்படியே இருக்கிற காட்டு பயிலும் இருக்க தான் செய்வானோ. ஓவராலாக படம் பைசன் படம் நம்ம எதிர்பார்த்து போன மாதிரி ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. படம் நல்லா இருக்குது. அதை முதல்ல சொல்லிடுறோம். படம் பிரமாதமாக இருக்குது. என்னென்னா அந்த கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு கதை. அதாவது அந்த பக்கம் எங்கேயும் போக முடியாது, ஆனால் கவனமாக போகணும் அப்படிங்கிற இதில் மாரி செல்வராஜ் அதை கவனமாக ஒரு இயக்குனர் முதல் படத்துலேருந்தே இந்த அனுபவம். மாரி செல்வராஜ் கிட்ட அவன்கிட்ட தம்பிக்கிட்ட அந்த திரைக்கதையை வடிவமைக்கிற திறன் சிறப்பாக இருக்குது. ஒரு ஆசிரியர் ராம்கிட்ட கற்றுக்கிட்ட வித்தை. அது இல்லாமல் இவன் ஒரு தனித்த ஒரு சிறப்பான திறன் கொண்ட பையன். அதை இதில் இந்த படத்தில், ஏன்னா இது தெரியும், எங்கே கொஞ்சம் பிசுறானாலும் இந்த படத்தை வச்சு தென்பகுதியை பழையபடி 90 காலகட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உள்ள விஷயம். ஏன்னா அந்த மாதிரியான கதையை தான் அவர் தொட்டிருக்காரு. ஆமாம், ஏன்னா படம் விளையாட்டு, கபடி விளையாட்டு, அதோடு சேர்ந்து சாதிய விளையாட்டு, சாதிய மோதல்கள் விளையாட்டும் சாதி கலவரத்தையும் ரெண்டையும் இணைச்சி ஒரே புள்ளியில் கொண்டு அதை கடைசியில் அழகாக பிரமாதமாக முடிச்சிருக்காப்புல. வழக்கமான ஒரு ஸ்போர்ட்ஸ் படங்களுக்கான எல்லா கண்டென்ட் இருக்குது. ஒரு தங்கல், அமீர்கான் நடித்த அந்த படத்தில் ஆரம்பித்து நம்ம இறுதி சுற்றோ இல்லைனா ஜீவாக்குள்ளதோ இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னாலுமே அது இந்த மாதிரி தான் கொண்டு போகும். இவங்க நீலம் தயாரிப்பில் ப்ளூ ஸ்டார், அதுக்கப்புறம் லப்பர் பந்து, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே கதைக்களம் கலந்தது தான். அதில் மற்ற விஷயங்கள்லாம் கூட வேறு. ஆனால் லப்பர் பந்து மிகச்சிறந்த விளையாட்டு படமாகவும் அதுக்குள்ளே ஒரு சாதிய நுணுக்க அரசியலும் வச்சிருக்கு. ஆனால் அதெல்லாம் ஒரு மேலோட்டமாக அப்படி மையமாக அப்படியே போகும். ஆனால் பயோபிக் வேறு. இது முழுக்க, அதாவது மாரி செல்வராஜ் அவனுடைய திருநெல்வேலி கதைக்களத்தில் சினிமாவுக்கு வந்ததை அவன் வெட்ட வெளிச்சமாக இந்த படத்தில் அப்படியே பதிவு பண்ணியிருக்காப்புல. படத்தில் இப்போ புனைவாக சில பெயர்கள் சொல்லப்பட்டாலும் நிஜத்தில் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இது உங்களுக்கு புரியும். ஆமாம், இது கதை, இது 2 பிரிவினருக்கு இடையிலான மோதல், அந்த சமூகங்களுக்கு இடையில எப்படி பிரிவினையை உண்டு பண்ணுது, 2 தனிநபர்களுக்கு இடையில ஆரம்பிக்கிற மோதல் பின்னாடி அப்படியே சமூக மோதலாக மாறி எத்தனை பேருடைய வாழ்க்கையில் விளையாடுது அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் ரொம்ப அழகாக உண்மைக்கு நெருக்கமாக இந்த படம் இருக்குது. இப்போ படத்துடைய இதே என்னென்னா, இந்த மாதிரியான படங்களில்
வந்து அந்த படம் வந்து பார்வையாளனுக்கு மிக நெருக்கமாக இருக்கணும். அது ஒரு உண்மையை பேசக்கூடியதாக இருக்கும். மாரி செல்வராஜ் ரியாலிட்டியோடு இருக்கணும். ஆமாம். அதில் வந்து படத்தில் காட்சிகள் இதை வெளியில் இருக்கிறது பார்க்குறவங்களாம் ஏடா திருநெல்வேலிக்கார போயில தூத்துக்குடியார போயில இப்படி தான் இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் நிஜத்தில் அப்படி தான் இருந்திருக்காங்க. 90 காலகட்டம்லாம் வந்து ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு. எங்கே பார்த்தாலும் சாதிய மோதல்கள், அங்கே 2 தலை உருளும், இங்கே 2 தலை உருளும், தலையை வெட்டிட்டு பந்தாடிக்கிட்டு கிடப்பாங்க. அந்த அளவுக்கு ஆன மோதல் என்னன்னா, அங்கே ஓகே அங்கே ஒரு தலை உழுதா பதிலுக்கு இந்த குழு மோதல்கள் தான். குழு காலகட்டத்தில் அரசியல் அந்தளவுக்கு இல்லையா? அரசியலும் இதுக்கு முன்னாடி இருந்தது. அரசியல்வாதிகளுடைய விளையாட்டுகள் வந்து தாமிரபரணி படுகொலை என்ன, மாரி செல்வராஜ் வந்து பரியரும் பெருமாளில் போஸ்டர் ஓட்டுவாப்பில்லையா லா காலேஜில், அந்த கதாநாயகன் தானே தலைவன் கருணாநிதி இல்லாமல் அரசியலில் சாதி அரசியல் நடந்துருமா? அப்போ எல்லாத்துக்கு முன்னாடி அரசியல் இருக்குது. அதே மாதிரி ஜெயலலிதாவும் அவங்க தரப்புலையும் ஒரு அரசியல் இருந்தது. ஆனால் கருணாநிதி அளவுக்காக இந்த சாதி அரசியலை வச்சு குளிர் காஞ்ச அரசியல்வாதிகள் வேறு யாரும் இருக்க மாதிரி தெரியல. இப்போ மாரி செல்வராஜோட படத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஸில் வரும். இதுக்கு முன்னாடி வந்த வாழை திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி படிக்கிற மாணவனுக்கும் ஒரு வகுப்பாசிரியர் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி. காதலில் ஒரு வகையான ஈர்ப்பு, அதாவது சில ஆசிரியர்களை நமக்கு பார்த்தா பிடிக்கும், ஏன்னு தெரியாது. சில ஆசிரியர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருப்போம், ஆசிரியர்கள்ட்டையும் இருப்போம். இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வயது முதல் கொஞ்சம் வயது, அதாவது போன வாழைப்படத்தில் சொன்னாங்கல்ல, இதே வந்து நீங்கள் வந்து ஒரு ஆம்பளை பையனுக்கு ஆசிரியரை காட்டுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதனால இது வந்து பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி காட்டினா நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களான்னு நீங்கள் ஓகே வச்சுட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் இந்த மாதிரியான இதெல்லாம் நடந்துதான் நம்ம அந்த காலகட்டத்தில் இப்படி இருந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யுது, நமக்கு தெரியறதில்ல, இருக்கத்தான் செய்யும். ஒன்று ஒவ்வொரு கிராமங்களில் 1-2 விஷயங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப அப்படி இதில் கடந்து போகிற மாதிரியான ஒரு சில சம்பவங்கள். அது முதன்மையாக படுத்த முடியாது, இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரியான காதல்களும் இருக்கத்தான் செய்யும். அதையும் இதில் பயன்படுத்தியிருக்காப்புல. ஓவராலாக வந்து படம் வந்து ஒரு நல்ல விளையாட்டு களம், அதோடு சேர்த்து சாதி களம் ரெண்டையும் வந்து சேர்ந்து கொண்டு போய், அது முக்கியமாக வந்து இது ஒரு நிஜ கதாபாத்திரம். மனத்தி கணேசன் அப்படிங்கிற ஒரு கபடி விளையாட்டு வீரர், அவருடைய கதை, அந்த கதையிலேருந்து எடுத்து கொஞ்சம் புனைவுகள், அப்புறம் நிஜ வரலாற்று சம்பவங்கள் எல்லாத்தையும் கலந்து ஒரு இயக்குனராக வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்து அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புள்ளியில் இணைக்க வைக்கிறதுங்கிறது தான் ஒரு இயக்குனருடைய திறமை. அதில் எனக்கு ஒன்று தோணுது, எப்படி வந்து அவர் இந்த கபடி பிளேயர் இங்கேருந்து வந்து எப்படி ஒரு பெரிய ஒரு நட்சத்திர வீரராக கபடியில் மாறினாரோ, அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது மாரி செல்வராஜ் நினச்சிருப்பாரா? நம்ம ஒரு கிராமத்தில் இப்போ அந்த இடத்துல நீங்கள் தான் கட்டுப்பாட்டில் கொண்டு வர அளவுக்கு ஒரு வளர்ந்துட்டார். அதாவது அந்த இடத்துல கபடி வீரருக்கு பதிலாக அது மாரி செல்வராஜா வச்சுருங்க. இப்போ ஒவ்வொரு வெற்றி பெறவனுக்கு பின்னாடியும் வந்து இதுதானே. இன்றைக்கி அவர் துணை முதல்வர், எல்லாரும் கூட நெருக்கம், அரசு அதிகாரிகள் கூட நெருக்கம் அப்படின்னு அப்படி மாறினா நடந்திருக்காதுல்ல, நடந்திருக்காது. அது இயக்குனர் ராம்கிட்ட வந்து சேர்ந்து அப்படியே காலம் வந்து கூட்டிகிட்டு போதில்ல. அது காலமும் கட்டம்னு அடிக்க சொல்லுவோம்ல, கட்டம் உங்களை எங்கே கூட்டு போதோ காலம் எங்கே கூட்டு போதோ அதுபடியே பயணிக்கிறது தான். அப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வெற்றி பெற முடியுமான்னு நினைக்கிற இடத்துல ஒருத்தங்களை வந்து காலம் வந்து இயற்கை பிரபஞ்சம் வந்து கூட்டிகிட்டு வரும். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரையும் கூட்டிகிட்டு வரும். நான் அந்த காலத்தில் அம்பேத்கர் வந்து அத்தனை கொடுமைகளுக்கு நடுவில் பயணம் செஞ்சு அவர் வந்து அதை இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கிறதே பெரிய காரியமாக இருக்குது. அந்த காலத்தில் போய் படித்து அது பின்னாடி அந்த ஞானத்தை அறிவையும் வந்து இங்கே வந்து செயல்படுத்தி இந்தியா முழுக்குமா எல்லா மக்களுக்குமான ஒரு சமதர்ம சட்டத்தை உருவாக்கிறது, அதுக்கான பின்னணியாக இருந்து முதன்மையான ஆளாக இருந்து எங்களால் எப்படி சாத்தியமாகுது? அதை செய்ய வைக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த பிரபஞ்சம் செய்யும். அது மாதிரி மாரி செல்வராஜ் இந்த கதையில் கபடி வீரரை எடுத்துகிட்டு மாரி செல்வராஜை போட்டால் மாரி செல்வராஜோடைய கதை, இல்லை வேறு ஒருத்தனுடைய பாதிக்கப்படுற ஒருத்தனுடைய கதை, ஏதோ ஒரு வகையில் சாதியாலையோ ஏதோ மதத்தாலேயோ வீழ்த்தப்படுற யாரோ ஒருத்தங்களுடைய கேரக்டரை வச்சிங்கன்னா அவங்களுக்கு பொருத்தமாகக்கூடிய கதை, அப்படி எல்லாமே இருக்கும். அதாவது தென்பகுதிகளில் எப்படி வந்து நடக்குது இந்த மாதிரியான சாதி மோதல்கள், இன்னும் சின்ன வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது சாதாரணமாக இருக்கும். அது ஒரு கொலை விழுந்துட்டுனா அந்த கொலை வந்து அந்த கொலையோட போகாது. ஏதோ சொல்லுவாங்களே சனி பணம் தனியாக போகாதுங்க மாதிரி, இது மாதிரி இந்த கேங் வார்கள் வந்து அது ஒரு தலை உழுது அப்படின்னா அடுத்து ரைட்டு அந்த பக்கம் ஒரு 2 தலை உழப்போகுது அப்படிங்கிற மாதிரி. அதை பசுபதி கேரக்டர்லாம் வந்து தன் பையனை இந்த இதுக்குள்ளே சிக்க வச்சிடக்கூடாதுன்னு அவர் அந்த கத்தியோடு எடுத்துகிட்டு பயணம் செய்கிறதுக்கெலாம் அதுதான் நிலைமை. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாலும் சம்மந்தம் இல்லாத போயில இழுத்து விட்டு போயிடும். அப்போது என்னென்னா தென்பகுதியுடைய முக்கியமான சிக்கல் என்னென்னா தொழில் வளம் இல்லை, வேலை வாய்ப்புகள் இல்லை. ஊரில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் ஃபுல்லாக பிழைக்கிறதுக்கு சென்னை, பம்பாயின்னு போகிறான்.
அங்கேருந்து இங்கே வந்து பொழைச்சிட்டு இங்கே சம்பாதிச்சிட்டு காசு எடுத்துகிட்டு ஊருக்கு போனோன்னா நான் ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை எங்களுக்கு தெரியுமா அப்படின்னுங்கான். இங்கே வந்து பேப்பர் பறிக்கிட்டு இருப்பா, இல்லை இரும்பு கடை ஏதாவது வச்சுருப்பா, இல்லை வந்து ஏதாவது கம்பெனியில் டிரைவராக வேலை பார்த்துருப்பா, ஏதோ ஒரு வேலை வந்து இந்த வேலை பார்ப்பான். ஊருக்கு போயாச்சுன்னா அதை மாதிரி சில வச்சு கூட சொன்னாங்க. இங்கே வந்து ஒரு ஜனநாயகம் இருக்குல்ல, சென்னை ஒரு சமத்துவம் இருக்குல்ல, இந்த சமத்துவத்தை தானே அந்த கிராமங்களில் போதிக்கணும். ஆனால் இங்கே இருந்து ஊரில் இருந்து வர்றவன் வந்து இந்த சமத்துவத்தில் வாழ்கிறான், இதை மகிழ்ச்சியாக இருக்கான். நாங்கள் போய் திரும்பி பழையபடி மாறிடுறான், பழையபடியும் அங்கே அதுக்கு மாறுறான், அதுக்கு வந்து தூண்டி விடுற வேலையும் செய்கிறான். இவனுக்கு கொஞ்சம் காசு பணம் புழங்குது இல்லை, அப்போ அங்கே போய் அதை வந்து குத்தி விடுற வேலையும் செய்கிறான். அந்த புத்தி இருக்குது. அப்போ என்னென்னா சென்னை மும்பை மாதிரியான நகரங்கள் ஒரு சமத்துவத்தை போதிக்குது. இங்கே வந்து எந்த நாய் போனால் விழுந்தாலும் சரி, போரூர் மயானத்தில் 5 மணிக்கு எரிக்குன்னா அதுதான், நீ யாராவது என்னையாவது எதாவது போனோம்னா அவ்வளோதான், போனோம் 5 மணிக்கு எரிச்சு சாம்பலை ஒரு 10-15 நிமிஷத்தில் கையில் கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. அங்கே பேச முடியாது. ஆனால் இதே இங்கே சென்னையில் பொத்திக்கிட்டு பணத்தை எரிச்சிட்டு போகிறப்ப ஊருக்கு போனால் எங்களுக்கு தனி சுடுகாடு, இவங்களுக்கு தனி சுடுகாடுன்னு அங்கே சண்டையை போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரியான சிக்கல் வந்து இருக்குது. இந்த படத்தில் மியூசிக்ஸ் இசையுமே வந்து இசை சிறப்பாக இருக்குது. காட்சி பதிவு, கேமரா, காலகட்டத்தை குறிப்பிடுறாங்களா, அந்த குறியீடுகளை வச்சிருக்கிறது, ஆர்ட் டைரக்டருடைய உழைப்பு, அது எதுன்னு எல்லாமே சிறப்பாக இருக்குது. நடிகர்கள் எல்லாருமே நடிப்புமே வந்து பசுபதி, அப்புறம் அந்த சகோதரியாக வர்ற பொண்ணு விஜிஷா விஜயன் அவங்க பேரா, ஆமாம், அப்புறம் புத்திசாலித்தனமாக வந்து அழகாக கையாண்டு நிஜ கேரக்டர்களுமே அப்படி தான் இருந்திருக்காங்க. எந்த கேரக்டர்லாம் மாற்றிலாம் எதுவும் பண்ணலாம், கரெக்டாக பண்ணிடலாம். அதான் நிஜ கேரக்டர் விசாரித்தா வந்து மனத்தி கணேசன் அவர்களுடைய விளையாட்டோடைய தீவிர ரசிகராக இருந்தார். எங்கே வந்து அவர் விரண்டாலும் போய் பார்க்குற அதை சரியாக வச்சுருக்காரு, அதை வந்து இது பண்ணியிருக்காரு. அது 2 சமூகம் அந்த நபர்களே இந்த விளையாட்டு வீரர்கள்ட்ட அந்த சாதிய பாகுபாடு இல்லாமல் அவர்களை கை தூக்கி விட்டு அவங்கள வளர்த்து தான் விட்டுருக்காங்க. அதாவதுனா அவங்ககிட்டே நிஜமான ஆறுகளே இந்த மோதல்கள்லாம் எங்களுடைய தனிப்பட்ட மோதல்களாக போகட்டும், இந்த வளர்கிற பயில்கள் போயிடணும். இந்த படம் ஓவராலாக இந்த படம் பேசுகிற விஷயம் என்னென்னா, இதுக்குள்ளே போய் சிக்கிறாதீங்கடா, ஒருத்தருக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது. ஆமாம், அவன் வாழ்க்கையை பாருங்கள், இந்த தனி மோதல்களை வச்சு நீங்கள் இதுக்குள்ளே வந்து அந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னு பேசி இந்த அரசியலுக்குள்ளே போய் சிக்கிறாதீங்க அப்படிங்கிறது தான் ஓவரால் அது பண்ணுது படம். ஊருக்குள்ளே வந்து படிக்காத பையன் வந்து ஊரில் உட்காந்துட்டு அவனை பார்த்தா என்ன முளைக்க அப்படின்பான், அவன்கிட்ட உரண்டை இழுப்பான், சண்டை இழுப்பான். அவனுக்கு அவன் அங்கேயே டாஸ்மாகில் சாரத்தை குடித்தம்மா அதில் அவன்கிட்ட உரண்டை இழுப்பான். அந்த நாய் எங்கேயாவது போய் உரண்டை இழுத்து அடி வாங்கிட்டு வரும். அதை அடி வாங்கிட்டு மச்சான் மக்கா என்ன வந்து அடிச்சுட்டானோல்ல அப்படின்பான். உடனே எல்லாம் ஆர்வலாட்டினா அதனால் இந்த நாயோடைய தனிப்பட்ட சண்டை கடைசியில் வந்து ஊர் சண்டையாக மாறும். ஊர் சண்டையில் அதுக்கப்புறம் அது வந்து சாதி சண்டையாக மாற்றி விட்டுருவானோ. அதில் சம்மந்தமே இல்லாமல் அங்கே ஏதாவது படித்த பையன் இருப்பான், நல்ல போலீஸுக்கு போக வேண்டிய பையனாக இருப்பான், அவன் வேலைக்கு ஏதாவது அரசு வேலைக்கு போகணுன்னு இருப்பான். கடைசியில் வழக்கு வாங்கி சோழி சுத்தம் முடிஞ்சு போயிடும். அப்படியான நிலை வந்து தென்பகுதி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி தமிழகம் முழுக்கவே அந்த மாதிரியான சூழல் மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் படித்து பிள்ளைங்க படித்து மேலேயும் போயிட்டுருக்காங்க, இதுக்கு நடுவில் இந்த இதுக்குள்ளேயும் போய் சிக்கி இருப்பாங்க. அது 2 வசனங்களுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில வசனங்கள்லாம் வந்து அந்த முதல் சீனே எனக்கு அந்த வாத்தியார் கேரக்டர், பிடி வாத்தியார் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு நேர்மை இருந்தது. சில ஆசிரியர்கள் அதாவது அதே தூத்துக்குடியில் தான் வந்து ஒரு பையன்கிட்ட வந்து அவன் ஒரு டீச்சர் தான் பேசினாங்கல்ல, அந்த டீச்சருக்கு ஒரு பையன் வந்து வகுப்பு எடுத்தான். அவர் மறவர் பையன். அவன் தான் சொன்னான் எல்லாரும் சம்பந்தான டீச்சர் அப்படின்னா. அது அந்த மாதிரியான ஆசிரியர்களுக்கு நடுவுலையும் நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க. அந்த கேரக்டரை வந்து இந்த அவர் பேர் தெரில, அந்த நடிகர் வந்து ஆமாம், அவர் வந்து பிரமாதமாக அதை அது பண்ணியிருக்காரு. அவருக்கான அந்த கதை வடிவமைப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சாதி மோதல் அவர் மீதும் அவர் சாதியை சார்ந்தவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுது. சொந்த சாதிக்காரனாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவன் பாதிக்கப்படுவான் அப்படிங்கிறதும் அந்த முதல்ல அந்த புரோட்டா கடையில் வந்து வாங்கி கொடுக்கும்போது அவன் எந்த ஆள் யார் பையன் அப்படின்னு கேட்கும்போது சாப்பாடு அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையில வந்து பெரிய அரசியலான வார்த்தை. பல இடங்களில் வசனங்கள் சிறப்பாக இருந்துச்சு. அதோட எப்படி இந்த விளையாட்டு ஆசிரியர் ஒரு முக்கிய இதோ அதே மாதிரி அந்த ரத்னம் அவரும் ஒரு சிறந்த கபடி வீரர், இதில் முக்கியமான ஆள். அப்போது எல்லாரையும் சேர்த்து இது அழகாக கொண்டு போயிருக்காப்புல. அவரும் வந்து இந்த மனத்தி கணேசன் அந்த கதாபாத்திரத்தில் அவரு இன்னொரு பிரிவை சேர்ந்தவர். ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த இதில் பயணத்தில் முக்கிய உதவிகள் வந்து மனத்தி கணேசன் அப்படிங்கிற ஒருத்தருடைய வளர்ச்சிக்கு முன்னாடி
வெறுமனே அவர் மட்டும் இல்லை, அவருக்கு முன்னாடி இங்கே மோதல் இருந்தாங்க, அவங்கெல்லாம் கை தூக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு நேர்மையாக பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் வந்து எடுத்துக்கணும். அதை இந்தி அந்த அதிகாரிகிட்ட, இந்த விளையாட்டு அதிகாரிகிட்ட இவர் பேசுகிற வார்த்தை, நான் தோத்தா பரவாயில்ல, நான் 20 மாடியிலேருந்து குதிச்சிருவேன் அப்படிங்கிற அந்த டயலாக் வசனம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஓவராலாக படம் நல்லா இருந்தது. இந்த ஓவராலாக படம் நல்லா இருந்துச்சு. திரையரங்கில் போய் தாராளமாக பார்க்கலாம். படத்தில் நடித்த எல்லா கலைஞர்களுக்கும் லைன்ஸ் மீடியா தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்னா. நன்றி.